நான்சென்ஸ். நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதும் பண்ணிக்காதும் உங்க இஷ்டம். அதை வற்புறுத்த அமையாரு. இத காரணமா வச்சு உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு நம்ம எப்படி சொல்லலாம்? இத உங்க தங்கச்சி வயித்துல குழந்தைய கொடுக்கறதுக்கு முன்னாடி அவன் யோசிச்சிருக்கணும். நீங்க சாயங்காலம் கூட வாங்க, அவன்கிட்ட பேசி பார்க்க. சம்மதிச்சானா அவனுடைய அதிர்ஷ்டம், இல்லைனா போலீஸ் கிட்ட சொல்லி முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள அனுப்பிச்சிடுறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. பாவம், மனசு உடைஞ்சிருக்கிற ஒரு விதவை பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியவே இல்லையே. வாங்க மேடம், உட்காருங்க ப்ளீஸ். முதல் தடவையா வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இந்த வீட்டை எல்லாம் உங்களுக்கு சுத்தி காட்டணும்னு எனக்கு ஆசைதான். ஆனா இது பெண்கள் இல்லாத வீடு. நம்ம மனசு எவ்வளவு சுத்தமா இருந்தாலும் பாக்குற கண்கள் தப்பா நினைக்கும். அதனால வெளியில இருக்கிறவங்க பார்வையில படும்படியா நீங்க இங்கே உட்காருங்க. நான் 1 மினிட்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த காலை கொஞ்சம் எடுத்துக்கிறீங்களா? 1 மினிட்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். What a nice gentleman. ஆண்டவன் உங்க புருஷனையும் பறிச்சுக்கிட்டான், ஏன் பொண்டாட்டியும் பறிச்சுக்கிட்டான். ஈவு இறக்கம் இல்லாத அந்த ஆண்டவன் முகத்துல நம்ம கரிய பூச வேண்டாம். அதனால நான் உங்களுக்கு புருஷனாவும் நீங்க எனக்கு பொண்டாட்டியாவும் இருக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு மட்டும்தான். மை டியர் மேடம். ஆமா, ஒரு நிமிஷம். உங்க கழுத்துல மட்டும் ஒரு தாலி இருந்திருந்தா இவன் உங்ககிட்ட தப்பா நடந்திருப்பானா? 1000 போலீஸ் ஒரு பொண்ணுக்கு கொடுக்கிற பாதுகாப்பை விட ஒரு மஞ்ச கயித்தால அதிக பாதுகாப்பு கொடுக்க முடியும். அந்த கயித்துக்கு சொந்தக்காரன் நொண்டியா இருந்தாலும் சரி,
முடவனா இருந்தாலும் சரி. ஒருவேளை நான் மட்டும் இங்க வராம இருந்திருந்தா நீங்க மதிக்கிற இந்த சமூகம் ஐயோ பாவன் அனுபவப்பட்டிருக்காது, சோரம் போன விதவன் உங்களுக்கு பட்ட பேர் கொடுத்திருக்கும். அவ்வளவுதான். இப்ப கூட இதே இடத்துல உங்களை என்னால அடைய முடியும், என்னை எவனும் தடுக்க முடியாது. ஆனா நான் மதிப்பு கொடுக்கிறது கேவலம் அழிய போற உங்க உடம்புக்கு இல்ல. அப்புறம் உங்க இஷ்டம். அப்பா டேய், நாளைக்கு ஆபீஸுக்கு வர உன் சீட்டை கச்சிறேன். நான் ரகு பேசுறேன். ஒரு பொண்ணுக்கு அர்ஜென்ட்டா பிளட் தேவை இருக்கு. உங்ககிட்ட ஏபி நெகட்டிவ் குரூப் பிளட் இருக்கா? இல்லையா? டாக்டர் சார், என்னுடைய ரத்தம் ஏபி நெகட்டிவ் குரூப் தான். என் உடம்புல ஒரு சுட்ட ரத்தம் இல்லாம எல்லாத்தையும் எடுத்துங்க. அந்த பொண்ணு எப்படியாவது காப்பாத்துங்க. அப்படியா? வெரி குட். கமான் கமான். நான் சுயநனோடு இருந்திருந்தா உங்க ரத்தம் என் உடம்புல கலந்திருக்க அனுமதிச்சிருக்கவே மாட்டேன். இது பாருங்க, நான் உங்களை கெட்ட விட்டுன்னு சொல்றதுக்கு முன்னாடி வெளியே போயிடுங்க. நீங்க சொல்ல மாட்டீங்க, ஏன்னா உங்க உடம்புல ஏன் ரத்தம்ல கலந்திருக்கு. மறுமணம் செஞ்சுக்காம உங்க சித்தி குழந்தைகளை உங்க குழந்தைகளா பாவிச்சு வாழ்க்கையில எதிர்நீச்சல் போடுற உங்க தைரியத்துக்கு நான் தலை வணங்குறேன். அடிபட்டு குத்துயிரும் குளையுருமா கிடக்கிற இந்த நிலைமையில கூட உங்களுக்கு மனதைரியங்கிற டானிக்க கொடுக்கலனா நாங்கெல்லாம் மனுஷங்களே இல்ல. உங்க தங்க ராதா கர்ப்பமா இருக்கிறதா அவன் சொன்னானே, அதெல்லாம் சுத்த பொய்யுமா? ராஜன், இங்க வா. அத வெளியேடு. அதே எடு. இவனுக்கு நேரங்காலத்து மேல எல்லாம் நம்பிக்கை இல்ல. அதனால கால நேரத்தை பார்க்காம ராதா கழுத்துல தாலி கட்ட வந்திருக்கான். டேய், கட்டா தாலிய. என்னங்க கால்ல விழுறீங்களா? இவ்வளவு பெரிய கூட்டத்துல எப்படி உன் கால்ல விழுகிறது? ஐயோ, அக்கா கால்ல. அக்காவா? சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க, மேரேஜ் இஸ் பாண்டேஜ். என்ன ராஜன், உன் பொண்டாட்டி எப்போ உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போற? மிஸ்டர் விஜய், இந்த நிலைமையில என்ன தன்னந்தனியா? சாரி, நீங்க தன்னந்தனியா இருக்கிறதா நினைச்சா அது உங்க தப்பு. உங்க துணைக்குத்தான் நான் இருக்கனே. அக்கா, இந்த நிலைமையில நான் உன்னை தனியா விட்டுட்டேன். தாலி கட்டின புருஷன் நான் சொல்றேன்டி. அப்புறம் என்ன அக்கா கொக்கா பாட்டி? நான் தன்னந்தனியா போயிட்டு வரேன். உங்க உடம்பு குணமாகிற வரைக்கும் நான் ஒரு நாய் இந்த வீட்டு வாசல்லே படுத்து கிடப்பேன். உங்க உத்தரவு இல்லாம உள்ள வரமாட்டேன். ஆனா உங்க உத்தரவோட உங்களுக்கு எந்த பணிவிடையும் செய்ய காத்து கிடப்பேன். அதை மறந்துடாதீங்க.
வழியை கொஞ்சம் விடுறீங்களா? நான் வெளியே போனோம். உமா, நீ இப்ப இவன் அலட்சியப்படுத்திட்டு இந்த படியை தாண்டி வெளியில போனா, நீ இவனை மட்டும் தாண்டி போற, அன்பை தாண்டி போற, ஆதரவை தாண்டி போற, பாசத்தை தாண்டி போற, பரிவை தாண்டி போற, கண்ணியத்தை தாண்டி போற, காதலை தாண்டி போற. நான் இவ்வளவு தூரம் எடுத்து சொன்னதுக்கு அப்புறமும் நீ பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு நீ சொன்னா, என்னால ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்ல முடியும். போடி. விஜய், இதோட ஜாதக ராசிக்கு இதுக்கு புருஷன் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இவளுக்காக நீ ஏன்பா உன் நேரத்தை வீணாக்குற? நீ நல்ல பையன், கண்ணியமான பையன். உனக்காக 1000 பொண்ணுங்க கியூல காத்து கிடப்பாங்க. ஏதாவது ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கப்பா. மன்னிக்கணும், நான் தெருநாய் இல்ல, ரோடா சுத்துறதுக்கு வீட்டு நாய். இந்த வீட்டு எஜமானியமாவை மட்டும்தான் சுத்தி சுத்தி வருவேன். எவ்வளவு அடிச்சு துரத்தினாலும் வெளியே போக மாட்டேன். லாரிக்காரரே, இதான் அட்ரஸ். சாயந்தரத்துக்குள்ள சாமான்கள்லாம் கொண்டு போய் சேர்த்துருங்க. நாங்க இப்போ பஸ்ல புறப்படுறோம். பணத்தை அங்க வந்தோடனே கொடுத்துறேன். இந்த பாருங்க, இந்த காலனில யாரு கேட்டாலும் எந்த ஊருக்கு போறோம்னு மட்டும் சொல்லாதீங்க. நாம ஊருக்கு போறோமாக்கா? ஆமா, திருவடந்தங்கிற ஊர்ல எனக்கு டீச்சர் வேலை கிடைச்சிருக்கு. சாந்தி, தெரியாம ஒரு பேர் சொல்லிட்டேன். நாம அந்த ஊருக்கு போல, யாருக்கிட்டையும் சொல்லிடாத. அப்ப திருவண்ணாமலைக்கு போலியாக்கா? அப்ப சரி, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். கூலி, எனக்கு யாரும் வேண்டாம், யாரும் வேண்டாம். இந்தப்பா வண்டி, போலாமா? தனியா வந்தா ஏத்த மாட்டான், ஜோடியா வாங்க. நம்ம தொழில் பூ வைக்கிறது, அப்புறம் காது குத்துறது. இது நித்திய கல்யாண பெருமாள் கோயில். பெருமாள் ஜனம் கல்யாணம் பண்ணிக்கிறாரா. கோயிலுக்கு வந்துக்கிறீங்களா? பூ வாங்கிறது முழம் 50 லட்சம் ரூபாய் இல்ல, 50 பைசா தான். எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இந்த ஊருக்கு வெளியே ஒரு ஏரிக்கரை இருக்கு. சாயந்தரம் 4 மணிக்கு கொஞ்சம் அங்க வர முடியுமா? என்னங்க இப்படி சொல்றீங்க? உங்களுக்காக நான் எங்க வேணாலும் வர காத்துக்கிட்டு இருக்கேன். உங்க பாரத்தை சுமக்க தயாரா இருக்கேன். ஏரிக்கரைக்கு வாங்க.
அங்க நீங்க என் பாரத்தை சுமக்கலாம். இத பாருங்க, உங்களுக்கு எமல ஏதோ ஒரு இனம் புரியாத உறவு ஏற்பட்டிருக்கு. இல்லைன்னு மறுக்க முடியாது. என்ன வெறுத்து ஒதுக்குன நீங்க, என்ன கண்டு ஓடு ஒளிஞ்ச நீங்க என் கூட தனியா இந்த படகுல வர்ற அளவுக்கு நெருங்கிட்டீங்க. பிளீஸ் உங்க மனசை திறந்து பேசுங்க. இந்த போட்டை விட்டு கரையேறப்போ நாம ஒரு நல்ல முடிவோட போறோம். தாலி கட்டின அந்த நிமிஷத்துல இருந்து உங்க புருஷன் சாகிற நிமிஷம் வரைக்கும் அவரை பத்தி மனசால ஒரு நொடியாவது நினைச்சிருப்போமே. இப்ப இவன் கூட எப்படி வாழ்க்கை நடத்துறன்னு நீங்க நினைச்சா, உங்க காலனிக்கு குடி வந்த நாள்ல இருந்து என்னைய வரைக்கும் உங்க கூட 1 கோடி வருஷம் மனசால வாழ்க்கை நடத்திருக்கேன். என்ன பத்தியும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இன்பத்துல ஆரம்பிக்கிறதுக்கு பேர் தான் காதல். ஆனா அந்த சுகமான காதல்ங்கிற உறவு என் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க துன்பத்துல ஆரம்பிச்சிருக்கு. நான் உங்க மேல பரிதாபம் மட்டும் படல. I also love you. என் தம்பி தங்கச்சிகளை நல்லபடியா வளர்த்து கரையேற்றுறதுக்காகத்தான் இந்த உலகத்துல உயிர் வாழ்றேன். என் மனசுல எந்த ஆசைக்கும் இடம் இல்ல. நான் உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்ட மனித எந்திரம் அப்படின்னு என்கிட்ட போய் சொல்ல முடியாது. ஏன்னா நடு ராத்திரி 2 மணிக்கு எழுந்திருச்சு பச்சை தண்ணிய தலைவலியா குடிச்சு உணர்ச்சிகளை உள்ளடக்கிற ஒரு சாதாரண பொண்ணு நீ. உங்க தங்க ராதா வயசுக்கு வந்த பொண்ணு. அவளுக்கு தெரியாம நீங்க பழையரவு குடிச்சீங்க. உங்களுக்கு தெரியாம அவ பழையரவு தூங்குற மாதிரி பாவனை செஞ்சா. என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? பிளீஸ். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க. நீங்க என்ன கேட்டாலும் ஓகே. நான் இப்ப உங்ககிட்ட சொல்ல போற விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. சத்தியமா? அதே மாதிரி ஏன் உத்தரவு இல்லாம என்ன நீங்க தொடக்கூடாது. சத்தியமா? கையில் அடிச்சு சத்தியம் பண்ணுங்க. அதான் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. ஒரு பொண்ணுகிட்ட இருந்து லாபத்தை எதிர்பார்க்கிற ஆணை விட நஷ்டத்துல பங்கேற்றுக்கிற ஆணத்தா அவ விரும்புவா. அப்படி அவ விரும்புறதுக்கு பேருதான் காதல்னா. நான் உங்களை காதலிக்க ஆரம்பிச்சேன் பல நாட்கள் ஆச்சு. எனக்காக எவ்வளவு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. நீங்க சொன்ன மாதிரி என் புருஷனோட நான் வாழ்ந்த காலம் ஒரு நொடிதான். ஆனா உங்களோட வாழ முடியலன்னு வருத்தப்படுற நேரம் பல கோடி. உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் உணர்ச்சிகளை உள்ளடக்கத்தான் நடு ராத்திரியில குளிச்சேன். ஆனா உங்களை சந்திச்சதுக்கு அப்புறம் ஆண்டவனே இவருக்காவது நிரந்தரமா ஒரு நல்ல மனைவி கொடுன்னு வேண்டிக்கிட்டு தான் சார் குளிச்சேன். என்ன நம்புங்க சார். கடவுள் எழுதின தீர்ப்ப மனுஷனால மாத்தவே முடியாது. நான் விதவை ஆகணும்னு அவன் தான் எழுதினா. இந்த ஏரியால விழுந்த தற்கொலை பண்ணிக்கணும்னு அவன் தான் எழுதினா. இல்ல என்ன தொட மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருக்கீங்க. என் மாமா கிட்ட என்ன மன்னிச்சிட சொல்லுங்க. என் தம்பி தங்கச்சிங்கள என்னை விட அவர் நல்லாவே வளர்ப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. குட் பை. ஒரு நிமிஷம். நீங்க இந்த முடிவோட தான் வந்திருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நானும் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். உமாங்கிற பொண்ணதான் தொட மாட்டேன்னு சத்தியம் அல்ல தவிர அவ பொணத்தை தொட மாட்டேன் நான் சத்தியம் பண்ணல. யாரோ 4 பேர் தொட்டு தூக்க போறாங்க. நான் தொட்டா என்ன? ஒருவேளை நீங்க தற்கொலை பண்ணிக்கிட்டா உங்க பொணத்தை தொட்டு தூக்கி இந்த படகுல என் மடியில போட்டு இந்த தாலியை உங்க கழுத்துல கட்டி இந்த பூவை உங்க தலையில வச்சு உங்களை சுமங்கலியா தான் வழி அனுப்புவேன். வாழ்வுல சுமங்கலியா இருக்கணுமா இல்ல சாவுல சுமங்கலியா போகணுமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. இன்னொரு விஷயம், நான் கரைக்கு திரும்புவேன் மட்டும் சத்தியமா கனவு காணாதீங்க. உங்க பணத்தோட இதே ஏரியில விழுந்து
நானும் தற்கொலை பண்ணிக்கிறேன். இப்ப முடிவு உங்க கையில. படகு கரைக்கு விடுறீங்களா? தாத்தாங்கடா. தாத்தா இந்த லெட்டர் உன்கிட்ட கொடுக்க சொல்லிட்டு பெட்டியோட போயிட்டாரு. பெருமதிப்புக்குரிய உமா அவர்களுக்கு நான் வந்த வேலை முடிந்து விட்டது. இன்று காலை கோவிலுக்கு புறப்படும் முன் உங்களை தலைமுறைய பூவுடன் கண்ட பொழுதே நான் ஓய்வெடுத்துக் கொண்டு விட்டேன். கடந்த கால நிகழ்ச்சிகளை நீங்கள் அடியோடு மறந்துவிட வேண்டும் என்ற காரணத்தினால் மிஞ்சி இருக்கும் ஒரே கடந்த கால பிரதிநிதியான நானும் உங்கள் கண்களில் இருந்து மறைகிறேன். உங்கள் சொத்துக்களை உங்களிடமே ஒப்படைத்து விட்டேன். உங்களுக்கு பிறக்கும் குழந்தைக்கு தயவு செய்து என் பெயரையோ அல்லது என் மகன் பெயரையோ வைத்து விடாதீர்கள். ஏனென்றால் நாங்கள் துரதிருஷ்டசாலிகள். உங்கள் வாழ்க்கை என்னும் நெடுந்தூர பிரயாணத்தில் உங்களுடன் சிறிது தூரம் பிரயாணம் செய்த ரயில் பிரயாணி நான் ஏற வேண்டிய ஸ்டேஷனில் ஏறினேன். இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துவிட்டது. இறங்கிவிட்டேன். என்னை தேட முயற்சிக்க வேண்டாம். இனி வரும் வாசகங்கள் அந்த முற்போக்குவாதி விஜய் என்னும் வீரனுக்கு. பிரதர், என் கடமையை நான் முடிச்சுட்டேன். ஐயர் சாமி அவர் கடமையை முடிக்க தயாரா காத்துட்டு இருக்காரு. நீ உன் கடமையை முடிச்ச தரப்ப மக்கள் அவங்க கடமையை பார்க்க வீட்டுக்கு போக முடியும். சாமி, எவன் ஒருவன் ஒரு விதவை பெண்ணுக்கு மறுவாழ்வு கொடுக்கிறானோ அவனையே இந்த நாட்டின் சிறந்த குடிமகனாக கருதுவேன்.